நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது இப்போ மலேசியாவில் லைவாக நடந்திருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த நிலையில் ஆடியோ லான்ச்சுக்கு வந்த 3 முக்கியமான சீஃப் கெஸ்ட் அவங்களோட ஸ்பீச்சஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நெல்சன் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நெல்சன் அவர்கள் ஃபுல்லாக என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறதில்ல. ஸோ அவர் முக்கியமாக என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி இதை பற்றி பேசினாலே அவருடைய ஃபுல் ஸ்பீச்சை கவர் பண்ண மாதிரி தான் சொல்லியாகணும். ஸோ முக்கியமாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் வந்து ஃபோன் போட்டார் போல். ஃபோன் போட்டு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கல அப்படின்னு வந்து நெல்சன் அவர்களுக்கு வந்து ஃபோன் போட்டார் போல். பட் ஃபோனை எடுத்தோடனே நம்ம நெல்சன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கலாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் டிக்கெட் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் டிக்கெட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது வேறு ஏதாவது வழியில் கூட டிக்கெட் வாங்கி வந்துடுறேன், பட் கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சுக்கு நான் வரேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு முக்கியமாக இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, பீஸ்ட் படத்தோட ரிலீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நெகட்டிவாக இருந்து ரிவ்யூஸ் வந்து வந்துச்சு. அந்த டைம் வந்து நான் விஜய் சாருக்கு வந்து பார்த்து பேசும்போது வந்து, சார் உங்களுக்கு ஏதாவது என் மேலே கோவம் இருக்கா சார், படம் நல்லா போகாததுக்கு அப்படி வந்து நம்ம நெல்சன் அவர்கள் விஜய்கிட்ட கேட்டதுக்கு, நம்ம விஜய் அவர்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு நம்ம நெல்சன் மேலே கோவமாக வந்து, என்னப்பா ஒரு படம் தான் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பா, இந்த படத்தோட நம்மளுடைய பழக்க வழக்கம் வந்து போயிடாது. ஸோ படம் வேறு, அதாவது ப்ரொஃபஷன் வேறு, பர்சனல் லைஃப் வந்து வேறு. ஸோ எனக்கெலாம் இது மாதிரிலாம் கோவம் இல்லை, நீ இப்படி கேட்டதான் வந்து எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நெல்சன் அவர்கள் வந்து பீஸ்ட் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தனால நம்ம விஜய் சார் வந்து ரெகுலராக நெல்சன் அவர்களுக்கு ஃபோன் போட்டு அவர் எப்படி இருக்கார், ஓகேவா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்தார் போல். ஸோ அதையும் வந்து ஸ்டேஜில் வந்து நம்ம நெல்சன் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நெல்சன் அவர்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பீச் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார் போல். பட் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்தோடனே இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்த்துட்டு ஒரு பயம் வந்துருச்சு அப்படி தான் சொல்லி, அந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். ஸோ நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஸ்பீச் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், பட் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ மக்கள் வந்து நிற்காங்க, எனக்கு என்ன பேசுனே தெரில அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு வந்து இங்கேருந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து தெரிறாங்க, பட் இதையும் தாண்டி மக்கள் எல்லோரும் வந்து இருக்காங்க, என் கண்ணுக்கே தெரில, கண்ணுக்கு எட்டின தூரத்துக்கு அளவுக்கு மக்கள் வந்து ஒரு புயல் மாரி நிறைஞ்சிருக்காங்க இந்த ஸ்டேடியமில் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் கூட ஆடியோ லான்ச்சுக்கு தான் வந்திருக்கேன்னு நினச்சேன், பட் இங்கேருந்து பார்த்தா அர்ஜென்டினா வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரை பார்க்குறதுக்கு தான் நான் வந்து மலேசியா வரைக்கும் வந்தேன், பட் இங்கே வந்து மலேசியாவில் இங்கே உட்காந்து பார்த்தா கூட அவர் ஏதோ சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபன்னி கெஸ்டர்லேருந்து சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்கிற காஸ்ட் அண்ட் க்ரூ, டைரக்டர், ஹீரோயின் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள், இந்த படம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத சொல்லி அவரோட ஸ்பீச் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ நெல்சன் அவர்களுடைய ஸ்பீச்சை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் என்கே. நன்றி, வணக்கம்.